அதற்காகவே அவர் தன்னுடைய பொது வாழ்க்கையில இறங்கினார். எல்லாமே தந்தை பெரியாருடைய வாழ்க்கையை நம்முடைய தோழர்கள் ஆழ்ந்து கூர்ந்து சிந்தித்தால் பல உண்மைகள் தெரியும். பெரிய போதி மரத்துக்கடியிலே போய் அவர் வந்து அமர்ந்து கொண்டு திடீர்னு எனக்கு சிந்தனை வந்து சொன்ன புத்தரை போன்றால் நாம் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை, சம்பவங்களை வைத்து சொல்லுகிறோம், அவ்வளவுதான், நிகழ்வுகள். அதே போல ஆழ்ந்த பெரிய பெரிய நூல்களை எல்லாம் புரட்டி புரட்டி பார்த்து விட்டு இந்த தத்துவங்களை பற்றி எல்லாம் ஒரு புதிய தத்துவத்தை உருவாக்கி பெரியாருக்கு சுயமரியாதை இயக்கம் வரவில்லை. அனுபவம், நிகழ்வுகள், சுற்றுச்சூழல்கள் இவைகளெல்லாம் அவரை சிந்திக்க வைத்தன, சீர்தூக்கி பார்க்க வைத்தன. அதனுடைய விளைவாகத்தான் இவ்வளவு பெரிய மாறுதல் வந்தது. கேட்டார் பக்கத்து வீட்டுல, ஏன் எப்போதுமே ஒருவன் குடித்து விட்டு அந்த பெண்ணை போட்டு அடித்துக் கொண்டே இருக்கிறார், உடனே இவரிடத்துல பஞ்சாயத்து போகிறது, ஏன்? பெண் உரிமை, இந்த பெண்ணுக்கு சுதந்திரம் இல்லை, அந்த பெண்கள் குழந்தைகளாக திருமணம் பெற்றார். தன்னுடைய வீட்டிலே அதனுடைய சகோதரி மகளுக்கு கல்வி திருமணம், வைதீகம், சனாதனம். அதன்படி 8 வயசு பையன், 6 வயசு குழந்தை. எப்ப? 110 ஆண்டுகளுக்கு முன்னால, 110 ஆண்டுகளுக்கு முன்னால 1909 அந்த கணக்கு போட்டு பாருங்க. இன்னும் கூட அப்படிப்பட்ட காலத்துல அந்த பையன் கால்ராவில இறந்து போறான். உடனே அந்த பொண்ணு வந்து, மாமா என்ன இப்படி கட்டி விட்ட, உடனே அலங்கோலம் பண்றாங்க. இந்த காட்சியை நீங்கள் பெரியார் திரைப்படத்திலே பார்த்திருப்பீர்கள். அப்போது பெண்ணியின் அடிமையானால் புத்தகத்திலே பெரியார் சொல்லுகிறார், தூக்கி நிறுத்தினேன். அவர் எந்த கட்சியை சார்ந்தவர் இல்லை, அவரே ஒரு வாலிபர், உள்ளூர்ல பணக்காரர், வர்த்தகர், வியாபாரி, அவ்வளவுதான். உனக்கு மறுவாழ்வு புதுவாழ்வு கொடுப்பேன் என்ற உறுதியோடு உன்னை தூக்கி நிறுத்தினேன். அதை செய்தார். குழந்தை திருமண ஒழிப்பு, மீண்டும் விதவைக்கு மறுமணம், இது அத்தனைக்கும் சுயமரியாதை கொள்கையாக மலர்ந்ததென்றால் அவருடைய சொந்த வாழ்க்கையுடைய அனுபவம். அனுபவனை விட பெரிய ஆசான் வாழ்க்கையில் வேறு யாரும் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பெஸ்ட் டீச்சர் என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. பெரியார் இந்த பழமொழியை பார்த்து வரவில்லை, இவரை பார்த்துதான் பழமொழி வேண்டுமானால் வந்திருக்குமே தவிர வேறு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆழமான நிலையில அவர் ஒவ்வொரு கொள்கையும் அப்படி வந்தது. ஜாதி ஒழிப்பு கூட அந்த உணர்விலே தோன்றித்தான். ஏன் வேலைப்படுத்துகிறார்? ஏன் சக மனிதன் கடன் வாங்கினான், கடன்காரனிடம் தப்பித்து ஓடுவதற்காக அவர் குறுக்கு வழியில ஓடுறான். அதுல பார்ப்பனர்களுக்கு பரிமாறுகிறார்கள். பார்ப்பனர்களுக்கு பரிமாறுகிற போது இவன் அதுல இருந்து தப்பிச்சு ஓடுறான். நெருஞ்சிப்பேட்டை சாமியார், ஏன்னா நான் விரிச்சு சொன்னா நேராகும். அந்த இவங்க அப்பாவோ வைத்திய கொடுக்க, பரம வைத்தியத்தை ஊறி போறவர் வெங்கட நாயக்கர், பெரிய பிரபலமான பணக்காரர். அவருடைய தயவுல தான் பாப்பா விருந்து நடத்துறான். அங்க நெருஞ்சிப்பேட்ட சாமியார் வர்றாரு அப்படிங்கிறதுக்காக. போன உடனே அவன் எல்லாரும் தட்டி விட்டா எல்லாம் பூரா பரிமா, பார்ப்பனர்கள் மட்டும் சாப்பிடுற விருந்து. உடனே ஆத்திரத்தோட வர்றாங்க. அப்ப நினைத்து பாருங்கள் தோழர்களே, பெருமைப்படும் இந்த ஜாதி ஒழிப்பினுடைய விதை எங்கே இருந்து வந்தது? அந்த விதை மற்ற செய்திகள்லாம் இவர் சொல்லியிருப்பார்கள். அந்த விதை எங்கே இருந்து வந்தது? முளை எங்கே இருந்து கிளம்பியது? சில நேரங்கள்ல சில செடிகள் கட்டடத்துல கூட தாரா முளைக்கும், எச்சங்கள் மூலமா. அந்த எச்சங்கள் இருக்கு பாருங்க, அந்த எச்சங்கள் மூலமா வரும். அந்த எச்சங்களை போல அது வந்த உடனே எப்படி வந்தது என்று சொன்னால், அவர் தன்னுடைய தந்தை வெங்கடநாயக்கர் பிரபலமான பணக்காரர். இந்த பார்ப்பனர்கள் சொல்லி, வெங்கடநாயக்கா போச்சு, எல்லாம் போச்சு, எங்க அதான் போச்சு, எங்க ஜாதி போச்சு, எல்லாம் குறுக்க உன் பையன். என்ன காரணம்? உன் பையன் வேலைதான் என்று சொன்ன உடனே விசாரணையே இல்லாம சமூகனை பழிவாங்கி தலையை வெட்டிய ராமனை போல இந்த ராமனை விசாரணை இல்லாமல் தந்தை பெரியார் தன்னுடைய செருப்பை எடுத்து அடி அடின்னு அடிக்கிறார். வயது வந்த ஒரு வாலி, தன்னுடைய தொழிலை வளர்த்து கொண்டிருக்கிற ஒரு இளைஞன். அந்த இளைஞன் திருமணம் ஆன பிற்பாடு அடிவாங்க. நன்றாக கவனிக்க வேண்டும். பலர் முன்னிலே செருப்படுத்த அடிக்கிறார். ஆனா எதிர்த்து அவர் பேசல, அடிய வாங்கி சிந்திக்கிறார். இந்த நியாயத்துக்காக பாதாடணும். அவன் வாங்கின கடனை ஏமாத்திட்டு ஓடுறான்,
அமிதாவையும் தாண்டி ஓடுறான். அவனை கடைப்பிடிக்கிறதுக்காக நாம சொன்னோம், நான் ஓடி போய் பிடிச்சு கொடுத்தா தப்பா? நியாயத்துக்கு உதவி பண்ணி இருக்கிறேன். சட்டம் தன் கடமையை செய்வதற்காக நான் உதவியது குற்றவாளியா? அதுக்கு எனக்கு தண்டனை செருப்படியா? தந்தை மீது கோபப்படல அவர்தான். அதனாலதான் அவர் பகுத்தறிவு பகல் அவன் தந்தை பெரியாதவர்கள். இது என்ன மூல காரணம்? அந்த மூல காரணம் ஜாதி தானே. இவன் அகம்பாவம், ஜாதி, என் ஜாதி தீட்டுப்பட்டு போச்சு என்று சொல்லக்கூடிய அந்த ஜாதி தானே மிக முக்கியம். இந்த கோபம் போயிட்டேன். அந்த சிந்தனை இப்படி ஒவ்வொன்றாக சேர்ந்ததுதான் ஜாதி ஒழிப்பு, சுயமரியாதை ஒழிப்பு, பெண்ணடிமை நீக்கம், சுதந்திரம், சமத்துவம், சகோதரர். அப்படி வந்ததுனால அதனுடைய விளைவுதான் ஜாதி ஒழிப்பு. வைக்கத்திலே அவர் விரட்டி 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 அடித்தார். அந்த போராட்டம் அந்த ஜாதி பாம்பை விடாம தன்னுடைய வாழ்க்கையிலே 24 தொடங்கிய அந்த ஜாதி ஒழிப்பு சமத்துவ கோட்பாட்டை நிலைநிறுத்த, எல்லோரும் சமம், யாரும் யாருக்கு மேலேயும் கிடையாது கீழேயும் கிடையாது என்பதற்கான சூழ்நிலை. அந்த சூழ்நிலை நிலைநிறுத்துவதற்கு பிறந்ததுதான் சுயமரியாதை இயக்கம். குடியரசு மூலமாக அனைத்துயிர் ஒன்று என்று எண்ணி, அனைவருக்கும் அரும்பசி எவருக்கு மாற்றி, அனைவருக்கும் பேதா பேதம் மனதுக்குள் நீக்கி தீர்ந்து போச்சு. இப்படி ஒரு தத்துவம். இந்த தத்துவத்தை தான் சுயமரியாதை இயக்கம் கண்டது. அப்படிப்பட்ட சுயமரியாதை இயக்கம் காங்கிரஸா? ஓ, காங்கிரஸ் தேசிய. இது பார்த்தா உடனே ஜாதி ஒழிச்சு சமத்துவம் வரும்னு நினைச்சார். வரல. காங்கிரஸ் இருக்கும் போதே என்ன காரணம்? ராமனே இது உண்டாக்கினான், கிருஷ்ணனே உண்டாக்கினான்னு சொன்ன உடனே திருப்பூர்ல 1922 அந்த போராட்டத்துக்கு முன்னாலேயே ஜாதிக்கு என்ன பேசுறாரு? இன்னையா ராமாயணம், அதுல ஜாதியை காப்பாத்துனா அதையும் கொடுத்த வேண்டாமான்னு கேட்கிறாரு. ராஜகோபாலாச்சாரிய மேடையில வச்சுக்கிட்டு எல்லாரும் அதிர்ந்து போறாங்க. உடனே ரொம்ப நேரா சொல்றதுக்கு பயந்துகிட்டு கார்ல வரும்போது பத்தியாதான் ராஜாஜியும் ஆச்சாரியாரும் பெரியார் நண்பர்கள். என்ன நாய்க்கரே அப்படிதான் கூப்பிடுவாங்க. அப்ப பெரியார் என்ன நாய்க்கரே, இன்னைக்கு ரொம்ப பேச்சு படமா இருந்தா, ஆனா டோஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது, கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா தேவையில்லை. யார் அவர் தாய்கீடு சொல்றார் ராஜாஜி பெரியார்ட்ட. எப்பா நீங்களும் நானும் பிறக்காத 1922 திருப்பூர்ல காங்கிரஸ் நிகழ்ச்சி முடிச்சு உடனே பெரியார் சரிங்க அப்படின்னு சொல்லல. அவருக்கு கோபம் வந்தது. நீங்க ஒண்ணு ஆச்சாரியார் என்ன நீங்க ஸ்ட்ராங்காவது இந்த மடப்பாடுகளுக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இன்னும் ஸ்ட்ராங்கா கொடுத்தாதான் இருக்கும். இந்த மடத்தனத்துக்கு எப்படி பரிகாரம் வருது? அவர்தான் பெரியார். உடனே அந்த உணர்வுகள் அதுக்காக அன்றைக்கு துவக்கியது 1973 டிசம்பர் 19 கடைசியாக உங்களை எல்லாம் சூத்திரனாக நான் விட்டு விட்டு சாகப் போகிறேனே என்பதுதான் எனக்கு வருத்தம். எனவேதான் இந்த இயக்கத்தில் இந்த போராட்டத்தை நான் அறிவித்து அதில் வெற்றி காண வேண்டும் என்று சொல்லித்தான் கடைசியாகத்தான் அவரால் அடிபட்ட ஜாதி பாம்பு தெருக்களிலே இருந்து ஓடி, வைக்கம் தெருக்களிலே இருந்து ஓடி, சேர்மாதேவி குருகுலத்திலே பேதத்திலே இருந்து விரட்டப்பட்டு வரிசையாக பல்வேறு காலகட்டங்களிலே பல்கலைக்கழகங்களிலே கல்லூரிகளிலே தனித்தனி தண்ணீர் பானை என்றெல்லாம் வைக்கப்பட்டு உடைக்கப்பட்டு சமத்துவம் வரக்கூடிய கடைசி கட்டத்திலே ஒரு இடம் பாதுகாப்பாக இருக்கிறது. அந்த இடம்தான் கோயில் கருவறை என்று கண்டி கருவறைக்குள்ளேயும் அங்கேயும் ஜாதி பாம்பை விடக்கூடாது, அந்த வர்ணாசிரம தர்ம பாம்பை ஒழிக்க வேண்டும் என்று கருதி மிகப்பெரிய அளவில் உள்ளே போனார் அல்லவா. அந்த பணியை அறிவித்தார், களம் கண்டார். அதற்காக இறுதியிலே அறிவிப்பு கொடுத்தார். ஐயா விட்ட பணி அம்மையார் தொடங்க. அன்னையாருக்கு பிறகு பயணங்கள் நின்று விடவில்லை. நாம் அதை நடத்தி கொண்டிருக்கிறோம்.